வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எக் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கேஷ்யூவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். எப்போவுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் 2 பச்சை மிளகும் போட்டு பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் கேஷ்யூவையும் போட்டுடலாங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவோட ஜூஸ் எடுத்துருந்தேங்க, அதையும் போட்டுடலாம். இப்போ மசாலா சேர்த்துடலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர், இவ்வளோத்தையும் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் எக் பாயில் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் போட்டுடலாம். எக் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவையான எக் பிரியாணி தயார். சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய்.